உதயமாகட்டும் உங்கள் நல்வாழ்வு. வணக்கம் நண்பர்களே, உங்க கூட பேசுறது உங்க தோழி மலர். இன்றைய உதயம்ங்கிற இந்த வீடியோவை தினமும் நீங்க கேட்டீங்கன்னா அது நிச்சயம் உங்க வாழ்க்கையில வளர்ச்சி, சந்தோஷம், அமைதி, தன்னம்பிக்கை இதையெல்லாம் கொண்டு வருவதை உணர்வீங்க. கொஞ்ச நாள்லயே உங்க வாழ்க்கை நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே மாறுறதையும் பார்ப்பீங்க. சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற நல்ல செய்தியை கேட்க தயாரா? குறையில்லாத மனிதன் இல்லை, அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை. என்னங்க, என்ன தேடுறீங்க? யாரு தேடுறீங்க? குறையில்லாத மனுஷனையா? அப்படி யாரும் கடல்லையே கிடையாதான். ஏமாந்து போயிடாதீங்க, கொஞ்சம் ரிட்டர்ன் வாங்க. மிஸ்டேக்ஸ் இல்லாத மனுஷனே இல்லைங்க. என்கிட்ட இந்த தப்பு இருக்கு, அது சரியில்லை, மற்றவங்க அதனால கஷ்டப்படுறாங்க, அதனால நான் அதை மாத்திக்கணும் அப்படின்னு மட்டும் நாம நினைச்சா போதும். நீங்க நல்ல மனுஷன்தான். உங்க மனசாட்சி இன்னும் உயிரோட தான் இருக்கு. இவன் சரியில்லை, அவன் பார்வை சரியில்லை, பேச்சு சரியில்லை, அவளோட நடத்தை தப்பா இருக்கு அப்படின்னு மற்றவங்க மேல பழி போடுறது ரொம்ப ஈஸி பாருங்களேன். ஆனா அதே பழிய நீங்க சுமக்கும் போதுதான் அடுத்தவங்களோட வலி என்னன்னு நமக்கு புரியும். அட, அன்னைக்கு அவங்கள பார்த்து இவ்வளோ மோசமா பேசிட்டனே, இப்படிலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டனே, கஷ்டப்படுத்திட்டனே, தனியா போய் அழுது இருப்பாங்கல்ல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பரவாயில்ல, விடுங்க, முடிஞ்சத ஒன்னும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் எங்கேயாவது அவங்கள பார்த்தா ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. இல்ல சாரி சொல்ற அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் இருந்தா சாரி கூட சொல்லிடுங்க. ஆனா இன்னையில இருந்து மத்தவங்களை நான் குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுங்க. ஒருத்தரை பிடிக்கவே இல்லையா, ரொம்ப தப்பா இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதா, விலகிடுங்க. குறை சொல்றது உறவுக்கு அழகில்லை, நட்புக்கு இலக்கணமும் இல்லை. ஒன்னு கவனிச்சிருக்கீங்களா? அடுத்தவனை சுட்டி காட்டு ஆள்காட்டி விரலை நாம யூஸ் பண்ணும்போது கட்ட விரல் மட்டும் நீங்க பேசுறது பிடிக்கலன்னு ஒளிஞ்சுக்குமா. மத்த 3 விரலும் அட பெண்ணே, அட பையனே, நீ ரொம்ப பர்ஃபெக்டான்னு உங்களை தாங்க கேக்குதான். அவ பண்ணத எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா, அப்ப நான் எவ்வளவு அறிவாளி அப்படின்னுலாம் யாருக்காவது தோணுச்சுன்னா குறை சொல்றதுல மட்டும்தாங்க அவங்க திறமசாலி. குறை சொல்றத ஒரு வேலையாவே சில பேர் செய்வாங்க. அந்த மாதிரி குழப்பவாதிகளை பார்த்து கலங்காம உங்க வாழ்க்கைய வாழ்ந்தாலே நலமா நிறைவா இருப்பீங்க. அவங்க அப்படியே போனா பண்ணி முடிஞ்சா வீக்கெண்ட்ல வீடு வீடா போய் குறை பேசிக்கிட்டே இருக்கட்டும். அந்த நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி உங்களை எந்த விதத்திலையுமே டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துக்கோங்க. என் வாழ்க்கைய நீ வாழல, அதனால என்ன பத்தி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு போய்கிட்டே இருங்க. இன்றைய உரையாடலில் இணைந்ததற்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. இந்த புதிய நாளை ஆர்வமா ஹாப்பியா தொடங்குங்க. உங்க கனவுகளை நோக்கி போய்கிட்டே இருங்க. இந்த நாள் மகிழ்ச்சி மற்றும் வெற்றிகள் நிரம்பிய நாளா அமைய வாழ்த்துகிறேன். நாளை மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் அன்பு தோழி மலர். நீங்க உணர்ந்த இந்த புது சக்தியையும் உற்சாகத்தையும் மற்றவங்களும் பெற்றுக்கொள்ளணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க மனசுல தோன்ற எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க. உதயமாகட்டும் உங்கள் நல்வாழ்வு.